சத்தியமாரிப்பா என்னை எதுக்குமா படிச்ச அம்மா பெத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவதுக்கு இதுதான்மா நிலைமை. தயவு சொல்லி கேட்கிறேன், பெத்தவங்க மனசை யாரும் புட்படுத்தாதீங்கம்மா. அம்மா பொண்டாட்டி பேச கேட்டுக்கிட்டு ஆடவனுக்கெல்லாம் இதுதான்மா கேதி, இதுதான் கேதி. ஐயோ அம்மா அப்பா எத்தனையோ கஷ்டப்பட்டு என்ன எங்க அப்பா எப்படிலாம் வளர்த்திருப்பாரு. கடைசியில சோது கூட வழி இல்லாத அவங்க கடைசி தாசன் எழுத முடியாது. மூத்த பசங்களை அவங்கள கொண்டுட்டேன் நானு. அம்மா அருண், என்னப்பா இது கோலம்? ஐயா பெத்தைகளுக்கு துரோஜனுக்கு இந்த நிலைமைதான் வரும், இந்த நிலைமைதான் வரும். ராஜா மாதிரி வளர்ந்த உங்க குடும்பம் இப்படி நடுத்தூருக்கு வந்து நிக்கிறீங்கப்பா. வாப்பா, எப்ப சோறு இல்லாம இப்படி கிடக்குற? வா நம்ம ஊருக்கு போயிடலாம்பா. நான் உனக்கு சோறு போட்டு வளர்த்துறேன். பாப்பா ஐயா நல்ல நிலைமையில பொழைச்சிட்டு இந்த நிலைமையில அந்த ஊருக்கு வந்தா என்னால எப்படியா இருக்க முடியும்? அது இல்லாத எங்க அப்பா அம்மாவுக்கு பண்ண துரோகத்தை அந்த ஊர் இன்னும் என்னை மன்னிக்காத ஐயா. ஐயா வேண்டாம் ஐயா, விட்டுருக்கையா. நான் இப்படியே பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிறேன் ஐயா, பொழைச்சுக்கிறேன். நீ ஏப்பா இப்படி நினைக்கிற? ஏதோ ஒரு கெட்ட நேரம் அப்படி நடுக்கூட நடந்துருச்சுப்பா. மறுபடியும் ஐயா இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமா இருக்கணும் ஐயா. பெத்தைகளுக்கு துரோகஞ்சா இதுதான் நிலைமை அப்படின்னு எல்லாரும் உணரணும் ஐயா. அதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துட்டு போறேன் உனக்கு ஐயா. சரிப்பா, ஒரு விதி இதுதானா? வேற என்ன நடக்க போகுது? சரிப்பா, இந்த ஏதோ என்னால முடிஞ்சது. 10 பேர் பிச்சை எடுத்தாவது ஒரு பொழப்ப நடத்திக்கப்பா. சரிங்க ஐயா.